வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். காமர்ஸ் பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த காமர்ஸ் பிஸ்னஸை யாரெல்லாம் பண்ணலாம், இதில் என்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், மெயினாக இதுக்கு எதெல்லாம் தேவைப்படுன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த காமர்ஸ் பிஸ்னஸ் பற்றின வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்துட்டு 2-3 சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதாவது யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸும் கேட்டிருந்தாங்க, ப்ளஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் ஒரு வீடியோவாக இப்போ நான் மேக் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, காமர்ஸ் பிஸ்னஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுடைய ப்ராடக்டை ஆன்லைனில் விற்கிறது, சேல் பண்ணுறது, இதுக்கு பேர் தான் காமர்ஸ் பிஸ்னஸ். இந்த காமர்ஸ் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா யார் வேணாலும் பண்ணலாம். லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் பண்ணலாம். மெயினாக லேடிஸ்க்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு ஜாப்னு சொல்லலாம் இது. இந்த பிஸ்னஸை பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே பார்ட் டைமாகவும் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து மெயினாகவே இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்து இந்த ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்துட்டு நல்லா ப்ராஃபிட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். நம்ம கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நம்ம இந்த ஒர்க்கை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணோன்னா நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸில் ஸ்டாண்ட் பை நிற்க முடியும். இந்த காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஜிஎஸ்டி நீங்கள் எடுக்கணும், அவ்வளோதான். ஒன்ஸ் நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வந்துட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியுமா, வேறு நான் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கு தனியாக எடுக்கணுமா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு முறை ஜிஎஸ்டி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி ஒன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 டேஸ்லேயே வந்துடும். இந்த ஜிஎஸ்டிக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 to 1000 ருபீஸ்க்குள்ளே வேரி ஆகும். ஒருத்தவங்க அமௌண்ட் வந்துட்டு இவ்வளோ கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து நீங்கள் ஜிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடச்சிரும். இந்த ஜிஎஸ்டி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சேவா மையத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த நம்பர் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்துட்டு இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த காமர்ஸ் பிஸ்னஸில் வந்துட்டு செலவுன்னு பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி எடுக்கணும். அப்புறம் நீங்கள் இந்த ஆன்லைன் போர்ட்டலில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு செலவும் உங்களுக்கு கிடையாது. எதுவும் பே பண்ணுற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஃப்ரீயாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு காமர்ஸ் பிஸ்னஸ்னால் என்ன மாதிரி போர்ட்டல்லலாம் நீங்கள் போய்ட்டு வந்துட்டு உங்கள் பிஸ்னஸை வந்துட்டு டைப் வச்சு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, இது மாதிரி ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது இல்லைங்களா, ஆன்லைனில் வெப்சைட்ஸ். அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா என்ன மாதிரி ப்ராடக்ட்டு நீங்கள் வந்து சேல் பண்ண போகிறீங்கன்றதை முடிவு பண்ணி அதற்கான பாயிண்ட்ஸு ப்ளஸ் அதற்கான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நிறைய சர்ச் பண்ணி நல்லா வந்து கேதர் பண்ணி அதோட ஒரு தெளிவாகிக்கோங்க. அதுக்கப்புறமானா நீங்கள் ப்ராடக்ட் செலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்டெல்லாம் எடுத்து சேல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் எடுக்கலாம். ட்ரெஸ்ஸஸில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது இல்லைங்களா. இப்போ லேடிஸ்லேயே பார்த்திங்கன்னா குர்த்தி இருக்குது, அப்புறம் லெக்கின், இது மாதிரி இன்னர் வியர்ஸ், இது மாதிரி ஒவ்வொரு விதமான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. சாரீஸ்லாம், அது மாதிரி ஜுவல்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா சைனா ஐட்டம்ஸு. அந்த சைனா ஐட்டம் ப்ராடக்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா கிச்சன் கேட்ஜெட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம அங்கேருந்துட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே அழகாக அதை வந்து உங்களுடைய பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் சேல் பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது இது மாதிரி. நம்ம அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காமர்ஸ் பிஸ்னஸ்னால் என்னென்னு ஓவராலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஜிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ஓன் மேனுஃபேக்சர் பொருட்களாக இருந்தால் ஈஸியாக நீங்கள் அப்படியே டைரெக்டாக ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மேனுஃபேக்சர் எதுவும் பண்ணலை, எந்த ஒரு பொருளும் நீங்கள் தயாரிக்கலை அப்படின்னா நீங்கள் மேனுஃபேக்சர்ஸை ஃபஸ்ட்டு தேடணும். நல்ல ஒரு மேனுஃபேக்சர்ஸாக பார்த்து நீங்கள் தேடணும், பொருட்கள் தயாரிக்கிறவங்கள. அவங்கள தேடி அதில் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி அதில் நம்ம பேசி உங்களுக்கு யாரெல்லாம் ஒத்து வருவாங்களோ அந்த மாதிரி பேசி ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களுடைய பிஸ்னஸ் பற்றின டீட்டெயில் சொல்லி அவங்கக்கிட்டேருந்து ப்ராடக்டை நீங்கள் பை பண்ணணும். டைரக்ட் மேனுஃபேக்சர் கிட்ட நீங்கள் அப்படி பண்ணுனா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் பொருள் அப்படியே வாங்கி ரீசேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு அதில் ப்ராஃபிட் இருக்காது. இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு இருக்காது. அதுவே நீங்கள் டைரெக்டாக ஒரு பர்சனாக போயிட்டு நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்கக்கிட்ட பேசி டைப் வச்சு நீங்கள் பொருளை வாங்கி சேல் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் பார்க்கலாம். இப்போ நீங்களே ஒரு சோப் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சோப்பை வந்துட்டு ஆன்லைனில் ஒரு பிராண்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு உங்களுடைய ஓன்
ப்ராஃபிட்டுக்கு வந்துரும் எல்லாமே. மேனுஃபேக்சரிங்லேருந்து எல்லாமே ஏ டூ இசட் வந்துரும். இதுவே இன்னொருத்தவங்க கிட்டேருந்து நீங்க வாங்கி பொருள சேல் பண்ண போறீங்கன்னா, அவங்க கிட்ட பேசிக்கோங்க. இவ்வளோ ப்ராஃபிட்ல நான் உங்களுக்கு வந்து உங்களோட பொருள நான் வித்து குடுக்குறேன். எனக்கு இத மாதிரி உங்களோட பொருள குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி பேசணுமோ பேசிக்கோங்க. பேசிட்டு நீங்க பண்றப்போ உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட்டான ஒரு பிஸ்னஸ ரன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில வந்து இன்வெஸ்ட்மென்ட் ஒண்ணு பண்ணி நீங்க பண்றது இருக்கு. இன்னொன்னு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம பண்றதும் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, எப்பவுமே எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும், இந்த பிசினஸ் இல்லாம எந்த பிசினஸ் நீங்க பண்றதா இருந்தா இன்வெஸ்ட்மென்ட்னா எடுத்தோனே பெரிய அளவுல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாது. எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அந்த பிசினஸ கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம இம்ப்ரூவ்மென்ட் பண்ணி கொண்டு போணும். அப்பதான் நமக்கு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். இல்லன்னா பின்னாடி நமக்கு பிசினஸ் வந்து ரன் ஆகலன்னா, அது ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளமா ஆயிடும். அதுக்காக தான் நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு மேனுஃபேக்சர்ட்ட பேசி உங்களோட ப்ராடக்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அவங்க கிட்டேருந்து வாங்கி, நீங்க சேல் பண்ண அகைன் அகைன் அவங்க கிட்ட வாங்கிக்கலாம். நீங்க மொத்தமா அவங்க கிட்ட பல்க்கா வாங்கி நம்ம சேல் பண்ணிடலாம். அந்த மாரி வாங்காதீங்க. அது சேஃப் கிடையாது. இப்படி பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நீங்க டைரக்ட்டா மேனுஃபேக்சர் கிட்ட பேசிட்டு, உங்க பொருள் வந்துட்டு நான் வித்து குடுக்குறேன். இவ்வளோ ப்ராஃபிட்ல, இவ்வளோ மார்ஜின்ல. நீங்க உங்களுடைய பொருட்கள எனக்கு குடுங்க. நான் வந்து ப்ராஃபிட்டோட உங்களுக்கு பண்ணி தரேன். அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட நீங்க ப்ராடக்ட்ட ஃபர்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் வாங்க போறீங்களோ, அத கரெக்ட்டா, அழகா, ப்ராப்பரா அத ஃபோட்டோஸ் எடுத்து நீங்க ஃபர்ஸ்ட்டு ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிடுங்க. லிஸ்டிங் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா உங்கள லிஸ்டிங்க பார்த்து ஆர்டர்ஸ் உங்களுக்கு வருது இல்லைங்களா? அதுக்கப்புறமா ஆர்டர் வந்த பிறகு நீங்க அவங்க கிட்டேருந்து வாங்கி நீங்க விக்கிற மாரி. இது வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இந்த மாதிரி அவங்க கிட்ட நீங்க வாங்கி வித்துட்டு வரக்கூடிய அமௌண்ட்ட நீங்க அவங்க கிட்ட ப்ராஃபிட் குடுத்துட்டு பேலன்ஸ் உங்களுக்கு என்ன மார்ஜினோ அத நீங்க எடுத்துக்கலாம். இந்த முறையில பண்றது உங்க பிசினஸ் கொஞ்சம் சூடு பிடிக்கிற வரைக்கும் இந்த மெத்தட்ல நீங்க பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க பல்க்கா வாங்குற மாரியும் வாங்கிக்கலாம். இதுவும் ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு மெத்தட் தான். இந்த 2 மெத்தட்ல நீங்க பண்ணலாம். அடுத்தது இந்த மேனுஃபேக்சரர்லாம் நீங்க எப்படி தேடணும் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். ஈஸியா தேடலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க அக்கம் பக்கத்தில உங்க ஏரியாவுல என்ன மாரி சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ராடக்ட் எல்லாம் இருக்குது. உங்க ஏரியாவுக்கு எது ஸ்பெஷல்ன்னு பார்த்து அத கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல எங்க ஊர்ல அந்த மாரி எதுவுமே கிடையாது அப்படின்னா, நீங்க ஆன்லைன்ல indiamart.com போட்டிங்கனாலே வரும். அது பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மேனுஃபேக்சர்ஸுக்கான ஒரு வெப்சைட் தான். அதில போயிட்டு உங்களுக்கு என்ன மாரி ப்ராடக்ட் நீங்க சேல் பண்ண போறீங்கன்றத முடிவு பண்ணி, அதில போயிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, அதில ஏகப்பட்ட லிஸ்டிங்ஸ் வரும். மேனுஃபேக்சரோட டீட்டெயில்ஸ்லாம் வரும். அதில நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி, ஃபில்டர் பண்ணி, அதில மேனுஃபேக்சர்ஸ் லிஸ்ட் எடுத்து, அவங்க கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசி, அதில உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ, அது மாரி நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சர்ஸ்க்கான வெப்சைட் தான். அதில ஃபுல்லா அவங்க தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பிசினஸ் எல்லாமே. அப்படி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் பண்ணிட்டீங்க. ப்ராடக்ட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்க. அதுவும் பேசி வாங்கிட்டீங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, உங்க ப்ராடக்ட்ட நீங்க அழகா ஃபோட்டோ எடுத்து போடணும். இப்போ YouTubeல நம்ம ஒரு ப்ராடக்ட்டோ இல்ல ஒரு விஷயமா தேடுறோம்னா, அதில ஃபர்ஸ்ட்டு என்ன மாரி அ வருதோ வீடியோஸு அத நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா? அதே சேம் ப்ரொசீஜர் தான். பட் இதில வந்து வீடியோ கிடையாது. ஃபோட்டோ ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு கிளியரா, அழகா, நீட்டா இருக்குதோ, அந்த அளவுக்கு உங்களுடைய பிசினஸ் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாம். ஸோ அதுக்கு நீங்க ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மெத்தட் வந்துட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கணும். ஒண்ணு நீங்க வந்துட்டு ஓனாவே உங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சுன்னா, அந்த மாரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்ல, உங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேட்ஜ் இல்ல ஃபோட்டோகிராஃபில அப்படின்னா, நீங்க அதுக்கான நெறைய வெப்சைட்ஸ் ஃப்ரீ வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்கு. ஆல்ரெடி அதற்கான வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எப்படின்றத நீங்க அதன் மூலமா கூட ஃபோட்டோஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்க இந்த ஆன்லைன்ல போஸ்ட் போட்டுக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா, இதுக்காகவே தனியா ஃபோட்டோகிராஃபிக்கு காசு குடுத்து செலவு பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. ஆனா, நம்ம வந்து போடக்கூடிய போஸ்ட் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கிளியரா இருக்கணும். பேக்கிரவுண்ட் வந்து கிளியரா இருக்கணும். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாரி நம்ம போடணும். அந்த ஃபோட்டோவ பார்த்து தான் கஸ்டமர்ஸ் வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்ட பை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அட்ராக்டிவா, கேட்சிவா இருக்கணும். அந்த மாதிரி நீங்க போடணும் போஸ்ட்டு. ஃபோட்டோ போட்டு முடிச்சுட்டிங்களா? அடுத்தது அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கான டீட்டெயில நீங்க டீட்டெயில்டா குடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்போ ஒரு குர்த்திய போஸ்ட் பண்றீங்கன்னா, அந்த குர்த்தியோட கலர், அதனுடைய மெஷர்மென்ட் என்ன? எத்தன பீஸஸ் அதில இருக்கும்? அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது என்ன மாரி மெட்டீரியல்ல வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்ற மாரி சொல்லணும் எல்லாத்தையும். இந்த மாரி ஏ டூ இசட் எல்லாமே அதில நீங்க குடுத்துறணும். அதுக்கு புல்லட் பாயிண்ட்ஸ், கீவேர்ட்ஸ் இது மாரி எல்லாமே குடுக்கணும். YouTube வீடியோஸ்க்கு எப்படி குடுக்குறோமோ,
அதே சேம் ப்ரொசீஜர் தான் இதுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு போஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுடைய ப்ராடக்டை பார்த்துட்டு வாங்குறாங்க இல்லைங்களா, ஆர்டர்ஸ் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணுறாங்க இல்லையா, அப்போது நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி எத்தனை பீஸ் வேணுன்றதை நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பேக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் கையில் நீங்கள் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் ப்ராடக்டை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, லிஸ்டிங் பண்ண பிறகு மெயினாக உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரிண்டர் இருக்கணும் கண்டிப்பாக. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உடனே பிரிண்டர்லாம் வாங்க மாட்டாங்க. அப்பப்போ எடுத்தோடனே நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வராது இல்லைங்களா, அப்பப்போ வர்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆர்டர்ஸை ப்ரௌசிங் சென்டரில் போய் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கொண்டு வந்து பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. மோஸ்ட்லி அப்படி வச்சுக்கிறதே நல்லது தான். இல்லை உங்களால் பிரிண்டர் வாங்க முடியும்னா மினிமமான ரேட்டில் ஒரு பிரிண்டர் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா சீலிங் மிஷின்ஸு, கவரு இது எல்லாமே நீங்கள் வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஆர்டர் வருதுன்னா அதை கரெக்டாக பேக் பண்ணி நீங்கள் வந்து சீல் பண்ணி மேலே வந்து பிரிண்ட் ஒட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, அமேசான்லேருந்து அவங்களுடைய பர்சன் வந்து நம்மக்கிட்ட வந்து நம்ம பேக் பண்ணி வச்சுருக்க ப்ராடக்டை பிக்கப் பண்ணிப்பாங்க. பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எந்த அட்ரஸில் டெலிவரி பண்ணணுமோ அதுக்கு வந்துட்டு அவங்க போய் டெலிவரி பண்ணிப்பாங்க அவங்க பர்சன். நம்மளோட வேலை என்னென்னா, நம்மளோட ப்ராடக்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அதை லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா பேக் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ அமேசான் பர்சன் வந்து நம்மக்கிட்ட பிக்கப் பண்ணி டெலிவரி பண்ணுறாங்க இல்லைங்களா, அதற்கான கமிஷன்ஸ் மட்டும் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி எதுவும் நம்ம பே பண்ண அவசியம் இல்லை. இது ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரான ஜாப் தான். அதுவும் லேடிஸ்க்கு ரொம்பவே சூட்டபிளான ஜாப்னு சொல்லலாம். இது வந்துட்டு இந்த மெத்தடில் நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர 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 உங்களுக்கு வந்து உங்கள் பிஸ்னஸ் நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடியதாக இருக்கும். நம்ம எப்போவுமே எந்த ஒரு பிஸ்னஸுமே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா எடுத்தோடனே நமக்கு நிறைய ப்ராஃபிட் வரும், நிறைய லாபம் வரணும் அந்த ஒரு இன்டென்ஷனில் பண்ணோன்னா நமக்கு டீமோட்டிவேட் ஆகிடும். நம்ம எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக இது இப்படி தான் இருக்கும். நம்ம ஆனால் பாசிட்டிவாகவும் நினைக்கணும். நம்ம நல்லா பெரிய லெவலில் வரும், நிறைய ஆர்டர்ஸ் வரும் கண்டிப்பாக அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களோட ஒர்க்கு உங்கள் எஃபர்ட்டை போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்படியே ஒன் பை ஒன்னாக ஒரு ஆர்டராக வரும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் பண்ண உங்களோட பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆச்சுன்னா நீங்கள் அடுத்த லெவல் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்குன்னு ஒரு வேர் ஹவுஸே நீங்கள் வச்சிடலாம். வேர் ஹவுஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் உங்களுடைய ஃபுல்லாக பல்கான ப்ராடக்டை நீங்கள் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு வேலையாட்களை நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த லெவலுக்கு. அதை மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறப்போ உங்களால் உங்கள் பிஸ்னஸை பெரிய லெவலில் கொண்டு போக முடியும். கண்டிப்பாக இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுத்து பண்ணலாம். ஆனால் இதுக்கான விஷயங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இ-காமர்ஸ் பிஸ்னஸ்ன்னொடனே ஆகுனா ஜிஎஸ்டி ஒன்று வாங்கிட்டு உடனே அப்ளை பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அதற்கான சில நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இறங்குனீங்கன்னா நல்லது. இல்லை ஆல்ரெடி ஓவரால் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பிஸ்னஸ் நாலேஜ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜிஎஸ்டி வாங்கிட்டு இல்லை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஆர்டர் வர வரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க, அவ்வளோதான். இது வந்துட்டு சூப்பரான ஒரு ஜாப் தான். கண்டிப்பாக யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இதுக்கான ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் தான் சேல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதில் மல்டிபிள் ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணலாம். ஒரே பர்சன் 10 ப்ராடக்ட் கூட நீங்கள் சேல் பண்ணலாம். இப்போ 10 ப்ராடக்ட் நீங்கள் லான்ச் பண்ணி சேல் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு எது வந்து ரொம்ப நிறைய சேல் ஆகுதோ அந்த ப்ராடக்ட்டையும் நீங்கள் மெயினாக எடுத்து வச்சு பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது வந்துட்டு இதே சேம் ப்ரொசீஜர் தான் மீஷோலையும் பண்ணலாம், ஃப்ளிப்கார்ட்லேயும் பண்ணலாம். இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்மார்ட்டான ஒர்க்குன்னு கூட சொல்லலாம். இப்போ இது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் லேடிஸ் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. யாரெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஓவராலாக சொல்லியிருக்கேன். இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயில்டு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நான் இன்னும் டீட்டெயில்டான வீடியோ போடுறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் போட்டால் ரொம்ப லென்த்தாக போய்டும், நீங்களும் பார்க்க மாட்டீங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ, பாய்.